வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்து தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டை தொட்டுட்டு இந்த இடத்துல இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காலைல மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனே கிட்டத்தட்ட நம்ம சொன்ன ஏரியா கிட்ட தான் 65 நினைக்கிறேன். ஓப்பன் 25,265. அங்கேருந்து ஒரு 35 பாயிண்ட் போயிருந்தால் நம்ம சொன்ன இடம் தொட்டு இறங்கியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கேருந்தே ஃபால் ஆனதான் நம்ம கொடுத்த சப்போர்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட் நான் கொடுத்தோம் 25,145 கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இங்கே தொட்டால் அந்த சப்போர்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே சைடு வேஸ் தான். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி சப்போர்ட் எடுக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 51,550 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஓப்பன் வந்து நம்ம கொடுத்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் தான் ஓப்பன் ஆனிச்சு. அங்கேருந்து ஒரு ஃபால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்த இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் ஃபுல் சைடுவேஸ். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி சைடுவேஸ்னால் கிட்டத்தட்ட 51,420 470 50 பாயிண்ட்ஸ்குள்ளவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு டே கேண்ட்லேருந்து பார்ப்போம். முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம குரூப்பில் எப்படி ட்ரேட் எடுத்துங்கிறதையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா என்ன தான் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இறங்கியிருந்தாலும் ஆனால் டேயோட லோவை பிரேக் பண்ணல. இருந்தாலும் மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. இது வந்து எப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டுவிட திரும்பி விட வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இப்படி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒன்று இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். அதாவது இன்றைக்கி போன ஹை இருக்குது பாருங்கள். ஹை கிட்டத்தட்ட 25,780க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் போய் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு திருப்பி ஃபால் தான் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. அது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,195, அதுக்கடுத்து 25,275, அதுக்கடுத்து 25,333, அதுக்கடுத்து 25,400 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நேற்றோட லோ 25,083ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 25,060ங்கிறது நியரஸ்ட்டு வந்திருக்கு. நம்ம எல்லோ ஜோனாக போட்டுப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,998, 25,000ங்கிறது அடுத்த சப்போர்ட். அதுக்கடுத்து 24,840. சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் போட்டுறேன். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 25,195 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு மார்க்கெட் சைடு எஸ்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகம். அது என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே தான் இருக்குது வாய்ப்பு. பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரில. இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை இந்த 25,195 பிரேக் பண்ணால் இந்த 25,275ங்கிற இன்றைக்கி ஹை இருக்குது பாருங்கள், அதுலேருந்து இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போனாலும் இங்கேருந்து திருப்பி ஃபால் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 24,840 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளை மார்க்கெட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைடு வேஸ் தான் இருக்கும். ஒருவேளை பிரேக் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா 51,554, அதுக்கடுத்து 51,750. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,389, 51,259, அதுக்கடுத்து 50,984. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சைடு வேஸ் இருக்குது வாய்ப்பு. சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்.
இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ நமக்கு அடுத்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணலாம், அப் சைடாக டவுன் சைடான்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த 51,259 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் 50,984 வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனால் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இது தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 51,554 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அப் சைடுக்கான வாய்ப்பும் அதிகமாக தெரியுது, டவுன் சைடுக்கும் இருக்குது. ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை டவுன் சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. முதல்ல ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சைடுவேஸ் நாளைய மார்க்கெட்டை பொறுத்து சைடுவேஸ் தான் அதிக வாய்ப்பு. இது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டை திங்கக்கிழமை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.